தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்கார், ஆஃபீஸ் பேர். அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்தை நான் தீக்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம். உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்கள். வெளியில் எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்து சொல்லிவிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்லா இருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக ரிவ்யூ வேணும். அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து அது ஒரு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். அந்த வகையில் இப்போ இருக்கிற சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறத வந்து சொல்கிறாங்க, ரிவ்யூ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அப்படி பேசுனாங்க. அதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா ரிவ்யூ பண்ணிங்கன்னா எங்கள் படம் ஓட மாட்டுது, அது இது 2 கோடி நஷ்டமாவது, இல்லை உழைப்பாளெலாம் வேஸ்ட் ஆகிறான்னு சொல்கிறாங்க. நாங்களும் உழைச்சி தானே உங்கள் படத்தை பார்க்க வரோம். அப்போ எங்களை திருப்தி பண்ணணும்ல. அப்படி இருக்கும்போது அடுத்து என் ஃப்ரெண்டு சொல்லுவான், இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த படம் அவன் சொல்லுவான்ல, ரிவ்யூ இதில் பாரு நல்லா சொல்லுவான் இவன் சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது நியாயமா, நியாயம் இல்லை? ரிவ்யூ பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமையே இல்லை. யாருக்குமே உரிமை இல்லை. அது அவன் படம் காசு கொடுத்து படம் பார்க்குறவனா இருக்கட்டும், நீங்கள் பெட்ரோல் போட்டு வந்து படம் பார்த்து கருத்து சொல்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்குமே அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. இது பொது வெளியில் யார் வந்துட்டாலும், நடிக்க வந்துட்டாலும் சரி, அரசியலுக்கு வந்துட்டாலும் சரி, மேடை நாடகத்துக்கு வந்துட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன இது கூத்துக்கு வந்தாலும் சரி, கத்த தான் செய்வான். எதிர்ப்பு இருக்க தான் செய்யும், ஆதரவு இருக்க தான் செய்யும். அதனால் அது மாதிரி நீங்களும் கோவப்பட வேண்டாம், அவங்களும் இதை வந்து ஒரு எதிர்ப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஆனால் இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். வர்ற படத்துக்கு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஓடுற படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜனங்க வர போகிறாங்க. சரண் சார், ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் வந்து விஷால் சார் என்ன சொன்னார்னா, 3 daysக்கு வந்து ரிவ்யூ எதுவும் பப்ளிஷ் பண்ணிக்காதீங்க, தேட்டருக்குள்ளே வந்து எடுக்க விடாதீங்க, வெளியே வேணால் நீங்கள் எடுத்துங்க. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் தேட்டரை போய் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ரிவ்யூ போடுங்கன்றார். இது எந்த இடத்துல சரியாக இருக்கும்? ஏன்னா அவர் வந்து பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறவர், சரிங்களா? அவருக்கு 3 நாளைக்கு வந்து புக் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சின்ன சின்ன படங்கள் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை வரும்? கண்டிப்பாக தவறுங்க, அது கண்டிப்பாக தவறுங்க. அது நான் வந்து இல்லைன்னே மறுக்கவே மாட்டேன். நான் தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன் சார், அவர் சொன்ன மாதிரி தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணாதான் அந்த தோற்றம் படமே வெளியவே தெரியும். இது விஷால் சார் படம் மாதிரி கோடிக்கணக்கில் படம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக தேவைப்படாது. ஆனால் சும்மா சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரிவ்யூ அவசியம் தேவை. நான் திரும்ப அன்றைக்கி அதான் சொன்னேன், இன்றைக்கி தான் சொல்கிறேன், மாற்றி பேசவே இல்லை. அது அவருடைய கருத்து.